சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு விழிப்புணர்வு பரப்புரையை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ இந்த விழிப்புணர்வுல பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவிகள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? நிகழ்ச்சி குறித்த கூடுதல் விவரம். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100 வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நியூஸ் 18 தமிழ்நாடு பிரச்சார பேரணியை நடத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் நடத்தி வருகிறோம். இந்நிலையில தான் மயிலாடுதுறை மாவட்டத்துல தற்போது விழிப்புணர்வு பேரணியை தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணியானது செல்கிறது. 600 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம், ஏன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களுடைய வாக்கானது முக்கியம். அதை வலியுறுத்தும் விதமா தான் நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கோஷங்களை எழுப்பி சென்று இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம், ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும், என் வாக்கு என் உரிமை என்ற இந்த முன்னெடுப்பின் அடிப்படையில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த நிகழ்வை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், பேரணி குறித்த கூடுதல் தகவல்களுக்காக. கட் பண்ணிடலாம்.